வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல அருமையான ஹெல்த்தியான டேஸ்டியான சைட் டிஷ். கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் வாங்க. இதை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கிறேன் நான். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். 1.5 பச்சை மிளகா, பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பொடியான பூண்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு 10 பூண்டு கிட்டக்க இருக்கும். பொடிசாக இருக்கிறதுனால, பெருசாக இருந்ததுன்னா 5 போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி அரைச்சிக்கலாம். அது கொரகொரப்பாக அரைச்சா போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும், அரைச்சாச்சு. அடுத்து காய் வேக வச்சுக்கிறேன் நான். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் கேரட்டு. அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதிகமாகவும் தண்ணி விட வேண்டாம், முக்கால் பதம் தான் காய் வேகணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா, காய் வெந்த தண்ணி. அதுக்காக தான் இது மூடிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு போதும். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன், கொஞ்சம் காயில் உரைக்கணும்ல, அதுக்காக. இதை மூடிட்டு வேக வச்சுக்கலாம். காய் முழுசாக வேகணும்னு இல்லை, 75% வெந்தால் போதும். இப்போ அது வெந்துருச்சு, நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில் தான் நான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் விட்டாச்சு. பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, 1/2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயில் வதங்கட்டும். இது கூட அந்த மசாலாவையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாத்தோடையும் வெங்காயத்தோடு கலந்து. முதல்ல நான் உப்பு போட்டேன் காய் வேகிறதுக்கு. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது வேக வச்ச காய் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும் பொரியல். காய் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால அந்த மசாலாவோட கலக்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவினிங்கன்னா பொரியல் ரெடி. கேரட் பீன்ஸ் பொரியல். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.